ஓம் சாய்ராம். இன்னும் 24 மணி நேரத்தில் நீ ஆசைப்பட்ட நினைத்த ஒன்றை நான் நிச்சயம் நடத்தி தருவேன் என் செல்லமே. கூடிய விரைவில் உனக்கு நல்ல செய்தி வரத்தான் போகிறது. இன்று உன்னோடு சில விஷயங்கள் பேசவே நான் வெகு நேரமாக காத்திருந்து வந்திருக்கின்றேன். ஆகையால் இதை முழுமையாக கேள். என் பாதம் தொட்டு வணங்கி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் என்பதை மறவாதே தங்கமே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை உன் கஷ்டப்பிடியிலிருந்து மீட்கவே நான் இப்பொழுது வந்துள்ளேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை உன் எண்ணப்படித்தான் அமையும் என்பதை மறவாதே. ஆகையால் நல்லதையே நினை, நல்லதே நடக்கும். உன்னுடைய மனதில் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் உருவாகிறது. அதை முதலில் தடுத்து நிறுத்து. நேர்மறை எண்ணங்களோடு உன் வேலைகளை நீ செய். ஏனென்றால் என் குழந்தையே, உனக்கு தெரியுமா, உன்னுடைய ஆழ் மனதில் நீ எதை அதிகமாக நினைக்கின்றாயோ அதுவே சர்வ நிச்சயமாக என்னுடைய ஆசியோடு நிறைவேறும் என்பதை நினைவில் கொள். அதனால்தான் நான் எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள் என்று சொல்கிறேன். ஆம், எண்ணம் போல்தான் வாழ்வு. என் தங்கமே, நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயத்தை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் சில சமயங்கள் ஏமாற்றத்தை கூட கொடுத்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் நடக்காமல் கூட போயிருக்கலாம். கடவுளே, நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று என் மீது கோபமும் பட்டிருக்கலாம். ஆனால் என் கண்மணியே, எல்லாம் நிச்சயம் நல்லதாக மாறிவிடும். வாழ்க்கையில் சிரிப்பவர்கள் சிரித்து கொண்டே இருக்கவும் மாட்டார்கள், அழுபவர்கள் அழுது கொண்டே இருக்கவும் மாட்டார்கள் என்பதை மறவாதே. நீ அழுதது போதும். இனி யோகம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு அமையத்தான் போகிறது. என் பிள்ளையே, நீயும் உன் கனவு வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் ஒரு நாள் நீ கேட்டதை விட பெரிய அளவில் கிடைக்கப் போகிறது. அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை, இன்னும் சில நாட்களே உள்ளது. என் தங்கமே, எல்லாம் சரியாக மாறும், சரியாக நடக்கும். ஆம், உன்னை அவமதித்தவர்கள் உன் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். நான் அதற்கான வழியை ஏற்படுத்த போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள் அதற்கான தக்க தண்டனையையும் அனுபவிக்கப் போகிறார்கள். அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய். அடுத்தவர்கள் வாழ்வில் கெடுதல் செய்து அதில் சந்தோஷம் அனுபவித்த அவர்களுக்கு நான் தக்க பாடமும் புகட்டுவேன். நீ முதலில் பயப்படாதே. ஆகையால் என் செல்லமே, நீ கவலை கொள்ளாதே. உன் கடமையை செய். நான் உனக்கு நல்ல பலனை தருகிறேன். ஆம் என் கண்மணியே, நான் அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். உன் வாழ்வில் நடந்த சூழ்ச்சியையும் உனக்கு நடத்திய சூழ்ச்சியையும் யார் அந்த சூழ்ச்சியை செய்தது என்றும் நான் கண்டுகொண்டேன். இனி நீ நிம்மதியாக இரு. ஏனென்றால் கெடுதல் செய்தவர்கள் அதற்கான தண்டனையை அனுபவிப்பதை நான் உனக்கு காட்டுவேன். இனி யாரும் உனக்கும் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது, நான் செய்யவும் விடமாட்டேன். நீ எதையும் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதே. முதலில் என்னை நம்பு. என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் இருக்கலாம். அதற்கும் நிச்சயம் ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் காரணமில்லாமல் எந்த ஒரு செயலையும் நான் தடுத்து நிறுத்திருக்க மாட்டேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ எதிர்பார்த்த அந்த பாசமும் விஷயமும் நடக்கவில்லையே என்று உன் மனம் பாடுபடுவதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னுடைய அந்த வலியும் வேதனையையும் குறைத்து அதற்கான தீர்வை நாளை உனக்கு நான் தரப்போகிறேன். உனக்கு அழகான விடியலை அமைத்து தரவே நான் போராடி கொண்டிருக்கின்றேன் என்பது உனக்கு தெரியுமா? நடக்கும் விஷயங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்பது கஷ்டமான ஒன்றுதான். ஆனால்
நீ அனுபவிக்கும் துன்பங்கள் என்பது உனக்கு நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? உனக்காக எப்பொழுதும் உன்னை படைத்த கடவுளாகவும் தந்தையாகவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். என் கண்மணியே, இனி உன்னிடம் வருபவர்கள் வரட்டும், போகிறவர்கள் போகட்டும் என்று விட்டுவிடு. இனி அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள், பேச மறுத்து விட்டார்கள் என்று நீ வருத்தப்பட்டு புலம்புவதை நிறுத்திவிடு. உன்னை வெறுத்து ஒதுக்கி வைக்கும் அவர்கள்தான் துரதிர்ஷ்டக்காரர்கள் என்பதை புரிந்து கொள். அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் உன்னை விட்டு விலகி உனக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது என்பதுதான் இதன் பொருள். உன்னுடைய அருமை தெரியாதவர்கள் உன்னுடைய அருமை தெரியாமல் தான் அப்படி செய்கிறார்கள். போதும், இனி அதை கண்டு நீ துவலாதே. உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என்பதை புரிந்து கொள். அவர்களுக்குத்தான் அதில் நஷ்டம் என்பது உனக்கு தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்தில் வைக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உன்னுடைய ஆசைப்படியே உனக்கான எல்லா நல்லவற்றையும் நான் நடத்தி தரப்போகிறேன். எதுக்காகவும் நீ வருத்தப்படாதே என் செல்லமே. பல சமயங்களில் நீ யோசிப்பது சரியாகத்தான் இருக்கின்றது. உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்காக நீ போராடுகிறாய், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் திட்டமிடுவதில்தான் நீ தவறு செய்கிறாய். எதை எப்படி எப்போது எந்த விதத்தில் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்களை விட உனக்கு நன்றாகவே தெரியும். பிறகு எதற்காக மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு குழம்பி போய் இதுவா அதுவா என்று உட்கார்ந்திருக்கின்றாய்? போதும், உனக்கான இந்த வாழ்க்கை உன் நல்ல எண்ணப்படி வாழ்வதற்கே இந்த கடவுளும் பிரபஞ்சமும் உனக்கு அளித்திருக்கிறார்கள் என்பதை நீ உனக்கு நினைவுபடுத்திக் கொள். இந்த ஜென்மத்தில் நீ அன்பை உயிர்களிடத்தில் வெளிக்காட்டு. ஆனால் அதன் மதிப்பை உணராத சில மனிதர்களிடம் மட்டும் அந்த அளவை குறைத்துக்கொள் என்றுதான் நான் உனக்கு எப்பொழுதும் கூறுகிறேன். நான் இப்போது கூற வருவது என்னவென்று உனக்கு புரிகிறதா? உனக்கு நன்மையைத்தான் நான் எப்பொழுதும் கூறுவேன். இனி நீ கஷ்டப்பட்டது போதும். இனி யார் சாயலிலாவது நான் தோன்றி உனக்கு பல அதிசயங்களை செய்வேன். இனி நீ செய்ய போகும் எல்லா செயல்களிலும் குழப்பம் என்பதே இல்லாமல் நீ செய்ய வேண்டும். குழப்பம் என்பது நிச்சயமாக இருக்கவே கூடாது. இப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்க நான் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றேன். ஆகையால் வாழ்க்கையில் காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடந்ததும் இல்லை, இனி நடக்க போவதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே எல்லா காரியங்களும் இனி நல்ல வழியில் நிறைவேறும். ஆம், உனக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. அது போலத்தானே தீமை நடந்தாலும் அதற்கும் ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும். ஆம், இனி உன் வாழ்வுக்கு நான் வழிகாட்டுகிறேன். முற்பிறவியினால் வந்த கர்மாக்களை குறைத்து கொள்ள வழி என்னவென்று தெரியுமா? அதை தைரியமாக அனுபவிப்பதே. அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு தருகின்றேன். நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் வாழ்வில் நீ நினைத்தது நடந்து உனக்கு பெருமகிழ்ச்சி வந்தடைய போகிறது. நிம்மதியாக உன் வேலையை செய். உன் சாய் நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.